திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, தமிழின் உயிரோட்டமான மூச்சுக்காற்று. மதுரை நகரிலிருந்து தென்மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கருங்கல் மலை ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த மலையின் உச்சியில் 310 அடி உயரத்தில் ஒரு குகை கோயிலும் அடிவாரத்தில் பிரம்மாண்டமான கோபுரமும் கொண்டு நிற்கிறது இந்த திருத்தலம். இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதலாவது. 6 படை யாத்திரை என்று ஒன்று தொடங்கினால் அது இங்கிருந்துதான் தொடங்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் நம்புகிறார்கள். இந்த மலையின் பெயர் பரங்குன்று. சங்க காலத்தில் இதை பரங்குன்று வேல் என்று அழைத்தார்கள். புறநானூறு, மதுரை காஞ்சி, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை ஆகிய நூல்களெல்லாம் இந்த மலையையும் இங்கு வாழும் முருகனையும் பாடி போற்றியுள்ளன. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மலை தமிழர்களின் வழிபாட்டுத் தலமாக இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் இது ஒரு குகை வழிபாட்டுத் தலமாக இருந்திருக்கலாம். பாண்டிய மன்னர்கள் இந்த மலையை சுற்றி வாழ்ந்த காலத்தில் இங்கு முருகனுக்கு வேல் கொடுத்து வழிபட்டார்கள் என்று சங்கப்பாடல்கள் சொல்கின்றன. பின்னர் கிபி 6ஆம் நூற்றாண்டு வந்தது. பாண்டிய மன்னர்களில் மாரவர்மன், அவனி சூளாமணி, ஜடீலவர்மன் பராந்தகன், கூன் பாண்டியன் போன்றோர் இந்த மலையை தோண்டி பாறையைச் செதுக்கி ஒரு அற்புதமான குகை கோயிலை உருவாக்கினார்கள். இன்று நாம் பார்க்கும் மலைமேலுள்ள முருகன் சன்னதி அந்த காலத்தியது. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட முருகன், தெய்வானை, சிவன், விஷ்ணு, விநாயகர், நடராஜர் எல்லோரும் ஒரே சுவரில் நிற்பது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. இது தமிழகத்திலேயே மிக பழமையான பாறை செதுக்கு கோயில்களில் ஒன்று. இதை பார்த்தால் மாமல்லபுரத்தின் மகேந்திரவர்மன் காலகுகை கோயில்களை நினைவு வரும். ஆனால் இது அதைவிட பழமையானது. 8ஆம் நூற்றாண்டில் ஒரு காலகட்டத்தில் இந்த கோயில் சமணர்களின் கையில் சென்றது. அப்போது கோயிலை மீட்டெடுக்க பாண்டிய மன்னரின் அமைச்சரான கஜபதி என்பவர் போராடினார் என்று கல்வெட்டுகள் சொல்கின்றன. அப்போதுதான் திருஞான சம்பந்தர் இங்கு வந்து பிட்டுக்குமன் சுமந்த பிள்ளையார் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். அந்த பாடல்களால் மக்கள் மனம் திரும்பி மீண்டும் சிவ வழிபாட்டுக்கு வந்தார்கள் என்று கதை உண்டு. 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை விஜயநகர பேரரசும் மதுரை நாயக்கர்களும் இந்த கோயிலை மிகப்பெரிய அளவில் விரிவாக்கினார்கள். இன்று நாம் பார்க்கும் 7 நிலை ராஜகோபுரம், கம்பத்தடி மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், திருக்கல்யாண மண்டபம் எல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்டவை. குறிப்பாக 1627ஆம் ஆண்டு திருமலை நாயக்கர் இங்கு பிரம்மோற்சவத்தை மிகச்சிறப்பாக நடத்தினார். அவருடைய காலத்தில்தான் தைப்பூசத் திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமானது என்று சொல்கிறார்கள். புராணக் கதையை சொன்னால், சூரபத்மன் என்னும் அசுரனை வேலால் வென்ற முருகன் திருச்செந்தூரில் வெற்றி கொண்ட பிறகு இந்த மலைக்கு வந்தார். இங்கேயே தங்கினார். இந்திரன் தன் மகள் தெய்வானையை மணமுடித்து கொடுத்தான். அன்று முதல் இந்த மலை கல்யாணமலை என்று அழைக்கப்பட்டது. சிவபெருமான் இங்கு பரங்கிரிநாதர் என்ற பெயரில் முருகனுக்கு அப்பனாக நிற்கிறார். ஒரே மலையில் அப்பனும் மகனும் இருக்கிறார்கள் என்பது இந்த தலத்தின் மிகப்பெரிய அருள். அருணகிரிநாதர் ஒரு முறை தற்கொலை செய்ய மலை உச்சியில் ஏறினார். அப்போது முருகன் தோன்றி அவரை தூக்கி வைத்து, என் திருப்புகழை பாடு என்று கட்டளையிட்டார். அன்று முதல் 33 பாடல்கள் இந்த மலையிலிருந்து பிறந்தன. அந்த பாடல்களில் ஒன்று பரங்குன்று மேவிய பரமேஸ்வரா என்று தொடங்குகிறது. இன்றும் அந்த பாடலை பாடினால் மலை மயிர் சிலிர்க்கும். இன்னொரு பழங்கதை. ஒரு பாண்டிய இளவரசிக்கு குழந்தை இல்லை. அவள் இந்த மலையில் 48 நாட்கள் தவம் இருந்தாள். 48ஆம் நாள் ஒரு மயில் வந்து அவள் மடியில் முட்டையிட்டது. அந்த முட்டையிலிருந்து பிறந்த குழந்தைதான் பின்னாளில் தலையாலங்கான போர் வென்ற நெடுஞ்செழியன் என்று சொல்கிறார்கள். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்கிறது. மலை மீது ஒரு இஸ்லாமிய தர்கா இருக்கிறது. அதனால் இன்றும் இந்து முஸ்லிம் பக்தர்கள் இருவரும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இது தமிழகத்தின் இணக்கத்தின் மிகப்பெரிய சின்னம். இன்று மக்கள் இங்கு வருவதற்கு முக்கிய காரணங்கள் பல உண்டு. திருமணத் தடை நீங்க, குழந்தை பாக்கியம், கல்வி வெற்றி, தொழில் உயர்வு, இதற்கெல்லாம் முருகன் கல்யாண கோலத்தில் இருப்பதால் லட்சக்கணக்கானோர் வேண்டுகிறார்கள். தைப்பூசம், சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம் இங்கு நடக்கும் திருவிழாக்கள் தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமானவை. தைப்பூச இரவில் மலை முழுக்க வேல் வேல் வெற்றி வேல் என்ற ஒலி மட்டுமே கேட்கும். அந்த ஒலியில் சங்க காலம ஓம் பாண்டியர்களும் நாயக்கர்களும் அருணகிரியும் ஒரே நேரத்தில் நின்று ஆசீர்வதிப்பது போல இருக்கும். 2500 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மலை நின்று கொண்டிருக்கிறது. அதன் பாறைகளில் பாண்டியர்களின் கைகள் பட்டிருக்கின்றன. அதன் காற்றில் அருணகிரியின் பாடல்கள் மிதக்கின்றன. அதன் நிலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கண்ணீர் விழுந்திருக்கிறது. இந்த மலை ஒரு கோயில் அல்ல. இது தமிழின் முதல் காதல் கதை, தமிழின் முதல் வெற்றி கதை, தமிழின் முதல் அமைதி கதை. இங்கு ஒரு முறையாவது கால் வைத்தால் முருகன் உங்கள் வாழ்க்கையை தூக்கி வைத்து விடுவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வாருங்கள்,
பரங்குன்றில் ஒரு முறை ஏறினால் போதும், வேலும் மயிலும் உங்களோடு வந்து நிற்கும். வேல் வேல் வெற்றிவேல்.